வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து ஹெல்த்தி ஜூஸுங்க. இதுக்கு வந்து நான் கேரட்டு, பீட்ரூட்டு, தேங்காய் இது எடுத்துருக்கேங்க. மிளகு, ஜீரகம், தனியா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இஞ்சிங்க, ஊற வச்ச நெல்லிக்காய் அது எடுத்துருங்க. நல்லா இருக்குங்க. நான் அன்றைக்கி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான். அது ஒயர டப்பா ஃப்ரிட்ஜை இடிக்குதுன்னு இதேமாரி டப்பாவில் மாற்றிருக்கேங்க. டெய்லி ஒன்று எடுத்துக்கிறேன். நல்லா இருக்குது. வெயில் இருக்கும் போது எடுத்துக்கிறது, மழைன்னா எடுக்க மாட்டேன், கொஞ்சம் மானம் மூடி இருந்தாலும். இது வந்து அந்த முருங்கைக்காயெலாம் ஒரு மெரூன் கலரில் வருங்களே, அது மாதிரி இருக்கிறது. இது கெட்டு போகலாம். இது அதை அப்படி போடும் போதே அப்படி தான் இருந்தது. அது அது நல்லா இருக்குது. இது வந்து இந்தமாரி நீங்களும் போட்டு வச்சிங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4 டேஸ்லேயே வீணாக ஆரம்பிச்சிடுது. அதனால் இந்தமாரி போட்டு வச்சிங்க, நல்லாயிருக்கு. இந்த தண்ணியும் பாறைக்கும் போது இந்த தண்ணியும் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். இதாங்க, இது இன்றைக்கி ஹெல்த்தி ஜூஸு. டெய்லி ஏதோ ஒன்று போட்டு குடிச்சிட்டு இருப்போங்க. ஒவ்வொரு நேரம் போட்டுருவேன், ஒவ்வொரு நேரம் என்னால் போட மறந்துடுவேன். போட்டு கடற்கடன்னு அரைச்சிடுவேன், மறந்துடுவேன் வீடியோ எடுக்க. இது வந்து தேங்காய். இந்த தோல் உரித்தோம் பாருங்கள், அந்த பீட்ரூட்டு உரிச்சல தோல் எடுத்தோம்ல, நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் பீட்ரூட்டை தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேய்ச்சா தான் மண்ணெல்லாம் நல்லா போகும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இந்த கொண்ட பகுதியும்பாங்களா, அதையும் வெட்டி எடுத்துருங்க. அடியில் அந்த வால் மாதிரி இருக்கும், அந்த பகுதியும் வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாரி கட்டையெல்லாம் இதாக இருக்கு, இந்தமாரி மேல் பகுதி அந்த இது வருங்களா, குரோத்து வர்ற இடம், செடி வர்ற இடம், இந்த குரோத்து மேல் பகுதி இதெல்லாமும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்குன்னு இதில் எடுத்து போட்டேன். இது ஜூஸுக்கு வைக்காமல் இதில் எடுத்து வச்சுட்டேன். இந்த பாருங்க, எல்லாம் தோல் தாங்க. தோலை கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும், கொஞ்சம் கூட மண் இல்லாமல். இந்த தோல் தான் எல்லாமே. இந்த ஒரு இதுக்கு ஒரு குட்டி பீட்ரூட் தான். நம்ம கடையில் வாங்கும்போதே குட்டி குட்டியாக பீட்ரூட் வாங்கிக்கோங்க. சின்ன சைஸாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று கட் பண்ணி உள்ளே வைக்க வேணாம். பெருசாக இருந்தால் பாதி எடுப்போம். 2 பேருக்கு தான் இது, 2 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் குட்டி குட்டியாக பீஸ் எடுத்து வச்சுங்க. அந்த தோலை இந்தமாரி பண்ணிங்க. இன்றைக்கி நான் தொகையில் இன்றைக்கி அரைக்கிறோம். நான் அரைக்க முடியலன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈரப்படாமல் இதை வெளியே இருக்கும்போது டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம இதை ஸ்டோர் பண்ணி ஒரு 2-3 நாள் சேர்த்து கூட துவையலாம் அரைச்சிக்கலாம். வெறும் இது ஒன்றையும் தேங்காய் இருந்தால் தேங்காய் இல்லைன்னா இது உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் மிளகாய், உப்பு போதுங்க. அப்படி அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இதெல்லாம் வச்சுருக்கேன். வெறும் இதை ஒன்றையும் அரைச்சிக்கலாங்க. மிளகா வச்சு அரைச்சிங்க. வதக்கிக்கணும், இதை நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாமும் நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிங்க. இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வதக்கிங்க. தனித்தனியாக வதக்கிங்க. இதை தனியாக வதக்கிங்க, இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிங்க. பார்த்துங்க. தேங்காய் கொஞ்சம் உடனே இன்றைக்கி ஃபுல்லாக செலவு பண்ணிடுறதா இருந்தால் தேங்காய் வதக்க வேணாம், இல்லைன்னா தேங்காயும் வதக்கிங்க. நம்ம மிச்சம் இருக்கிற துவையெல்லாம் ஃப்ரிட்ஜில் கையோடு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு இந்த தோல், மிளகாய், தேங்காய், உளுந்து, கொஞ்சமாக கடலப்பருப்பு, கொஞ்சம் தனியாக சேர்த்துருக்கேங்க. தலை சுத்தல்லாம் இருந்ததுன்னா நல்லது பண்ணும். தனியாக வயிற்றுக்கு நல்லது, ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஜூஸ்லேயே நான் தனியாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். 3 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம். இதுவும் ஹெல்த்தி துவையலுங்க. இது சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாங்க. ஊறுகாயை அவாய்ட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. இதாங்க, ஒரு ரசம் வச்சோம்னா நம்ம ஒரு துவையல் அரைச்சிங்க. எதுனா இதுமாரி ஒரு துவையல் அரைச்சிட்டா, கொத்தமல்லி துவையல், தேங்காய் துவையல், இந்தமாரி பீட்ரூட்டு சவுச்சவு தோல் துவையல், பீட்ரூட் தோல் துவையல், இந்தமாரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம், அரைச்சிக்கிட்டோன்னா ஹெல்த்தியாகவும் நமக்கு உள்ளே போயிடும். இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கீழே போட்டுருவோம். அதனால் இந்த சத்து நம்ம உடம்புல சேர்ந்த மாதிரி ஆகிடும். தோலில் தான் நிறைய சத்து இருக்குது, அது நம்ம உடம்புல சேர்ந்துருங்க. இந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ இது துவையல் அரைச்சிடுறேங்க. வறுத்துடணும், வறுத்துட்டு துவையல் அரைக்கணும். இதை வந்து ஜூஸுங்க. இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி. துவையலும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஜூஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க. வடிகட்டாமல் எடுத்துங்க. சூப்பராக வந்திருக்கு. கலக்கிட்டு குடிங்க. நம்ம குடிக்கும் போது நான் அந்த வீடியோக்கோசம் வச்சோடனே அது ஸ்டோர் ஆகி கீழே வந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சோடனே அது மேலே வந்திருக்கு. கலக்கிட்டு இப்போ சாப்பிட்டுட்டா நல்லதுங்க. வடிகட்டாமல் எடுத்துங்க. கூடுமான வரை வடிகட்டாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், குடிச்சிருங்க மெதுவாக. அதுதான் நல்லது. அது நார் சத்து, வயிறு ரொம்ப சுத்தப்படுத்துங்க. வயிற்றை சுத்தப்படுத்தும். நார் சத்து நிறைய கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நார் சத்து, கொலஸ்ட்ரால், பிபி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து நார் சத்தோடு எடுத்துங்க. நமக்கு டைஜஷனும் நல்லாயிருக்கும். நார் சத்து இருந்ததுன்னா மோஷன் ஃப்ரீ ஆகிடும். அப்போது உடம்புல எல்லா ஆரோக்கியமும் வந்துருங்கிறாங்க. நம்ம உள்ள அந்த மோஷனால் தான் இவ்வளோ வியாதிங்கிறாங்க. ஆனால் நமக்கு நல்லா போகிற மாதிரி தான் இருக்குது.
ஆனால் அது உள்ளே தங்கி தங்கி போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைங்கிறாங்க. அதனால் டெய்லி நம்ம முடிஞ்ச மட்டும் எந்த ஜூஸும் வடிகட்டாதீங்க, நல்லா நைஸாக அரைச்சி குடிச்சிருங்க. அது எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைங்க. கொஞ்சம் திப்பி இருக்க தான் செய்யும், தேங்காய் சக்கையெல்லாம் இருக்க தானே செய்யும். அந்தமாரி கொஞ்சம் கேரட் பீட்ரூட் சக்கையெல்லாம் இருக்க தான் செய்யும். அதோடய குடிக்க பழகிக்கணுங்க. நம்ம பழகிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ என்னோடய ஆரோக்கியம் எனக்கு தெரியுதுங்க. இதெல்லாம் ரெகுலராக எடுக்கோன்னே இப்போ அவரும் கேன்சர் பேஷண்ட்டு, அவர் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணி கம்பல் பண்ணி கொடுப்பேன். அவங்க திட்டுவாங்க, ஏன் என்ன நீ குடிக்கிறது இல்லாமல் என்ன வேறு குடிக்க வைக்கிறேன்பாங்க. அது இல்லை, அவங்க ஆரோக்கியத்தை தான் எடுத்து காட்டுவேன். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் இதுதானே, சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. இது நல்லது செய்யுன்னு நினச்சி சாப்பிடணும். நம்ம அறுவறு போட்டுட்டு இந்த சக்கையோடு இருக்கேன்னு குடிக்கக்கூடாது. அது உடம்புல போய் நல்லது செய்யாது. இது சாப்பிட்டா என் உடம்புக்கு நல்லது, இதை அப்படியே சாப்பிட்ருவேன், வடிகட்டெல்லாம் வேணாம் அப்படி நினச்சி குடித்தோம்னா அது உடம்புல போய் நல்லது செய்யுங்க. அதனால் அவசியம் வடிகட்டாமல் எடுங்க. இது வந்து கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்பதுங்க, விட்டமின் ஏ. பீட்ரூட் வந்து B12 இருக்குது, அதுவும் நல்லது. கேரட் போட்டிருக்கோம், அதுவும் நல்லதுங்க. உங்களுக்கு பீட்ரூட் வந்து ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லது. இன்க்ரீஸ் பண்ணும் ப்ளட்டை, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவசியம் எடுத்துங்க. அது வந்து இது போட்டிருக்கோம், நெல்லிக்காய், விட்டமின் சி, அதுவும் ரொம்ப நல்லதுங்க. அது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது அவசியம். இப்போ ஃபீவர் அது இது வருதுங்கிறாங்க, அவசியம் இந்தமாரி ஜூஸில் ஒரு பாதியாவது போட்டுங்க, நெல்லிக்காய் இல்லை கால்வாசியாவது கலந்து அதை குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்தமாரி குடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த சளிகளி பொது இடங்களுக்கு போகிறோம், மாஸ்க் போட்டு போங்க. உடம்பு முடியாதவங்க 2 பேரும் எங்கே போனாலும், டாக்டர் வீடு எங்கே போனாலும் 1 டே ஆனாலும் மாஸ்க்கை இறக்கவே மாட்டோம். சாப்பிட ஒட்டி தண்ணி குடிக்க தான் மாஸ்க்கை இறக்கிறது. அந்தமாரி கொஞ்சம் கடைப்பிடிங்க. எங்கே பாரு, இனி மழை காலங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜுரம் வரும். ஏதோ ஒரு வைரஸ் பேர் வைப்பாங்க, அது ஜுரம், சளி, இருமல் எல்லாம் வரதாங்க செய்யும். இந்தமாரி நம்ம கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னா, யாருன்னா இருமுனா கூட அது நமக்கு வந்துடும், காற்று மூலயமா நமக்கு பிடிச்சிக்கும். அதுதான் நமக்கு உடம்பு முடியாமல் ஜுரம், சளி, ஃபீவர்லாம். அதனால் மாஸ்க் போடுங்க. அதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா நெல்லிக்காய் அவசியம். பாதி இல்லை கால்வாசியாவது சேருங்க, சேர்த்து குடிக்க ஆரம்பிங்க. நெல்லிக்காய் விட்டமின் சி சொல்லிட்டேன், ரொம்ப நல்லதுங்க, குடிங்க. விட்டமின் சியா ஏயா டவுட்டாக இருக்குது எனக்கு ஒரு திடீர்னு. அது ரொம்ப எடுத்துங்க, அது என்ன டக்குன்னு இதில் அதை எடுத்துங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, அவசியம். நெல்லிக்காயும் எடுத்துங்க. இப்போ மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கோம். மிளகு வந்து ரொம்ப எந்தடா இதில் ஏதோ ஒரு கிருமி, நம்ம பச்சையாக போடுறோம்ல, தோல்லலாம் நிறைய பூச்சி இருக்கும்பாங்க. நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அந்த இதில் இருக்கும், நம்ம பச்சையாக தானே போட்டு அரைக்கிறோம். அதனால் மிளகுங்க, எதனா ஒன்று கண்ணுக்கு தெரியாத கிருமி இருந்தாலும் அந்த மிளகு அழிச்சிடும். அதுக்கு தான் நம்ம மிளகு போடுறோம். நம்ம வதக்கலை, சமைச்சா அது கொஞ்சம் இது இந்த கீழே இருக்கிற இது எல்லாமே பூச்சி இருக்கும், வாம்ஸ் இருக்கும்பாங்க, குட்டி குட்டி வாம்ஸ். அதுக்கு தான் அதை அழிக்க மிளகு போட்டிருக்கோம். அது பசியும் தூண்டும் நமக்கு. ஜீரகம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. கொத்தமல்லி நம்ம தலை சுத்தல் இதெல்லாம் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. கொத்தமல்லியும் இப்போ நான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்ச நாளாக ஜூஸில். இதுக்கு முன்னெல்லாம் சேர்க்கலை. இப்போ கொஞ்சம் நம்ம தலை சுத்தல், டைஜஷனு, செரிமான பிரச்சனை இதுக்கெல்லாமும் அதுவும் நல்லதுங்க. இந்த கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் இது 3 அவசியம் எடுத்துங்க. செரிமானத்துக்கு 3 நல்ல விதத்தில் உதவி பண்ணும். அதுதாங்க. தேங்காய் சொல்லிட்டேன். இஞ்சி வந்து ரொம்ப நல்லதுங்க, இஞ்சியும் எடுத்துங்க. இஞ்சியும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அது ரொம்ப நல்லா செரிமானத்தை கொடுக்கும் நமக்கு. இந்த தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகளும் கொடுக்காது. அது இஞ்சியும் அவசியம் எடுத்துங்க. அதனால் ஜூஸ் அவசியம் வடிகட்டாமல் குடிங்க. என்னோடய வேண்டுகோள் அதான். அதுவும் பிபி, ஹார்ட்டு இந்தமாரி கொஞ்சம் சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வு சீக்கிரம், அதாவது ஹையில் போகிற சுகர் நம்ம கொஞ்சம் நார்மலில் வரும். ரொம்ப இதாகலைனாலும் க்யூர் ஆகலைனாலும் ஹையாக போகாமல் நார்மலில் இருக்குங்க. வடிகட்டாமல் குடிங்க. அதுக்கப்புறம் துவையல், தேங்காயெலாம் போட்டிருக்கோமா, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டேன். ஜூஸும் நல்லாயிருக்கு, இதுவும் தேங்காயும் நல்லா இருக்குங்க. நல்லா கொத்தமல்லி வாசனை தான் இருக்குது அதில், நல்லா இருக்குது எல்லாம். நான் வந்து பெருங்காயம் போடல, துவையலில் பெருங்காயம் போடுவேன். இந்த பெருங்காயம் இல்லாமல் பூண்டு, இது மிளகு, ஜீரகம்லாம் வச்சுருக்கோமா, அதனால் சூப்பராக இருக்குங்க. பூண்டு வாசனையும் அந்த தனியா வாசனையும் தான் இருக்குது அதில். பூண்டு தனியா வாசனை சூப்பராக இருக்குது. இந்தமாரி துவையலும் அவசியம். அந்த தோலை வேஸ்ட்டு பண்ணாமல் சமையலில் சேர்த்துங்க. பீட்ரூட் தோல் வேஸ்ட்டே பண்ணாதீங்க. நம்ம இன்றைக்கி செய்ய முடியலனாலும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2-3 நாள் கழித்து சேர்த்து ஒரு துவையல் பண்ணிக்கலாங்க. அந்தமாரி பண்ணுங்கள்.
தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது, நீங்கள் குடிச்சிங்களா, நல்லா இருந்ததா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு குடித்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாலும் ஓகே. தேங்க்யூ.